Hi students, welcome to Chennai Velur. Group 2A கான ரிசல்ட் வந்திருக்கும். அந்த ரிசல்ட்ல நிறைய பேருக்கு அதிர்ச்சியாவும் இருந்திருக்கும். ஒரு சில பேருக்கு பாஸ் ஆயிருப்பாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸோட ரிசல்ட் கேட்கும்போது அதிர்ச்சியா இருந்திருக்கும். என்ன சார் அதிர்ச்சி அப்படி பாத்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்காது. நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, நார்மலா தான் பண்ணேன், மாடரேட் தான் பண்றேன். Group 2A வேணா கிடைக்கலாம் அப்படினு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு திடீர்னு Group 2வும் கிடைச்சிருக்கும். அது ஒரு சில பேருக்கு மாடரேட்டர் தான் பண்ணேன் அப்படி சொன்னவங்க Group 2ல ஃபார் ஆல் போஸ்ட் நிறைய கேட்டகரி டைஸ் டிஃபரன்ஸ் இருந்தது, ஃபார் ஆல் போஸ்டே கிடைச்சிருந்தது. அப்போ என்ன சார் இந்த கன்ஃபியூஷன் அப்படின்னா திருப்பி Group 2ல ஏகப்பட்ட குழப்படிகள் நிறைய என்ன சொல்றது ஒரு குழப்பமான விஷயங்கள் நடந்திருக்கு. அது உண்மைதான், அதை மாற்றுக்கிறது கிடையாது. சரி சார், இப்போ நீங்கள் கட் ஆஃப் தான் சொல்ல போகிறோம். ஆமாம், கட் ஆஃப் ஒரிஜினல் கட் ஆஃப் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரிஜினல் கட் ஆஃப் ப்ரிலிம்ஸுக்கு கிளியர் பண்ண ஒரிஜினல் கட் ஆஃப் எப்போ சொல்லுவாங்கன்னா அது இன்னும் ஒரு 7-8 மாதம் ஆகும். மொத்த ப்ராசஸ் முடிஞ்சு எல்லா போஸ்டிங்கெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ப்ரெஸ் ரிலீஸாக விடுவாங்க. இப்போ சீக்கிரமாக இப்போ தான் செயல்படுறதுனால இதெல்லாம் சீக்கிரமாக விட்டு போஸ்டிங்கெல்லாம் போட்டால் அஃபிஷியல் கட் ஆஃப் ஒரிஜினல் கட் ஆஃப் Group 2க்கான ஒரிஜினல் கட் ஆஃபை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா போன வருஷமே என்ன ரிலீஸ் பண்ணதை ஓகேங்களா, அதனால் இது முடிஞ்சது பிறகு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் ஒரிஜினல் கட் ஆஃப் பேசல. இப்போ நம்ம சொல்ல போகிறது எல்லாமே கேட்டகரி வைஸ் சொல்ல போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லிமிட்குள்ளே இந்த லிமிட் சொல்லணும்ல, இந்த இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அப்ராக்சிமேஷன் நம்மளுடைய சரௌண்டிங்கில் பசங்க கிட்ட நிறைய பேர்கிட்ட விசாரித்த வரைக்கும் நிறைய சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் மெசேஜஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம இந்த கட் ஆஃப் சொல்கிறோம் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா எம்பிசி கேட்டகரி நான் பிஎஸ்டிஎம் ஒரே ஸ்டூடெண்ட் தான், ரெண்டு பேரும் ஒரு 2 ஸ்டூடெண்ட் தான் ஒரே மார்க் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் ஒருத்தருக்கு கிளியராக இருக்குது, இன்னொருத்தருக்கு கிளியர் ஆகலை ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல என்ன சார் விஷயம் அப்படின்னா ஒரு ப்ராசஸை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஒன்று நோட்டிஃபிகேஷன், அடுத்து எக்ஸாம் நடக்குது, எக்ஸாம் நடந்து ஒரு வாரத்துக்குள்ள டென்டேட்டிவ் கீ, நான் திருப்பி சொல்கிறேன் பாருங்கள், டென்டேட்டிவ் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டென்டேட்டிவ் கீயில் நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். அதுக்கு ஒரு நாள் ஒரு 2 வாரம் 1 வாரம் டைம் கொடுப்பாங்க. அந்த டென்டேட்டிவ் கீயை சேலஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு டீம் வச்சுருப்பாங்க. அந்த டீம் ஆலோசனை பண்ணி ஃபைனல் கீ அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபைனல் கீயை வச்சு தான் உங்கள் எக்ஸாமோடைய பேப்பரை எவாலுவேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ போன வாரம் வந்த ரிசல்ட், அதான் 2 நாள் முன்னாடி வந்த ரிசல்ட் ஓகேங்களா. அப்போ இவ்வளோ ப்ராசஸ், நோட்டிஃபிகேஷன், எக்ஸாமு, டென்டேட்டிவ் கீ, அதை வச்சு சேலஞ்ச் பண்ண எல்லா விஷயத்தையும் வச்சு ஃபைனல் கீ, அந்த ஃபைனல் கீயை வச்சு தான் எவாலுவேட் பண்ணுவாங்க. அதுதான் ரிசல்ட்டுக்கு நமக்கு வெளியிடுவதற்கான ஒரு கீ. இந்த கீயை பார்க்கக்கூடாது. அப்போ இந்த கீ சேஞ்ச் ஆகுமானா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா எக்ஸாம்லையும் சேஞ்ச் ஆகிருக்கு ஓகேங்களா. ஒரு எக்ஸாம்லேயும் சேஞ்ச் ஆகாது நான் சொல்ல, Group 4ல் சேஞ்ச் ஆகிருக்கு, Group 2ல் சேஞ்ச் ஆகிருக்கு, எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின் சேஞ்ச் ஆகிருக்கு, அதுதான் எங்கள் மேட்ரு ஓகேங்களா. அப்போ இந்த தடவை நம்ம போன தடவை கூட Group 2 Group 4ஐ விட இந்த தடவை நிறைய கீ சேஞ்ச் ஆகிருக்கு. நமக்கு உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம Group 2 எக்ஸாம் நடந்தது 2 மாதத்துக்கு முன்னாடி ஓகேங்களா, செப்டம்பர் நடந்தது. நிறைய விஷயம் Group 2 சர்ச்சையை பற்றி பேசியிருக்கோம் ஓகேங்களா. அந்த கொஸ்டினில் நிறைய குழப்பமான வினாக்கள்னு சொல்லிட்டு நம்மளே நிறைய வீடியோக்கெல்லாம் போட்டிருப்போம். இப்போ கூட நம்மளுடைய பழைய வீடியோ பார்த்தா எழுதி வச்சிருக்கு பாருங்க. நான் இப்போ சொல்லக்கூடிய கொஸ்டின் உங்களுக்கு ஞாபகம் வரும் பாருங்க. யாழ் எத்தனை வகை யாழ்களை கொண்டது, தமிழில் கொஸ்டின் வந்ததா, கன்ஃபியூஷன் ஆனதா. தெம்மாங்கு, தென்மாங்கா, தேன் கூட்டல் பாங்கா, கன்ஃபியூஷன் ஆனதா. இதுலலாம் ஆன்சர் கீ நிறைய ஃப்ளக்சுவேட் ஆகிக்கலாம். அதனால தான் ஒரே மார்க்கில் இருந்து டென்டேட்டிவ் கீ பார்த்துருப்பாங்க. ஒரு எம்பிசி ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க, எனக்கு 146 தான் சார், 148, இன்னொரு பையனுக்கு 148 தான் ஃப்ரெண்டுக்கு, ஆனால் எனக்கு ரிசல்ட் வருது அவனுக்கு வந்திருக்கு ஓகே. இந்த மாதிரி குழப்பங்கள் கம்பல்சரி இருக்கும் ஓகேங்களா, இருந்திருக்கு. நீங்களே கண்டிப்பாக வீடியோ பார்க்க நிறைய பேருக்கு இருந்திருக்கு, ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அப்போ அந்த டென்டேட்டிவ் கீயை விட்டு ஃபைனல் கீயில் நிறைய பேருக்கு மாறி இருக்கு. ஒரு சில டைம் இதுதான் ஆன்சர், இதில் ஏ ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஒரு 58வது கொஸ்டினுக்கு உதாரணத்துக்கு ஏன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே ஃபைனல் கீழே வரும்போது 58க்கு ஏ போட்டாலும் சரிதான், பி போட்டாலும் சரிதான் கொடுத்துருவாங்க. இன்னும் 68வது கொஸ்டினுக்கு பி மட்டும்தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே வரும்போது 68வது கொஸ்டின் ஃபார் ஆல் அப்படி கொடுத்துருப்பாங்க. எதை அட்டன் பண்ணிங்கனாலே கொஸ்டின் கரெக்ட் முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த மாதிரியும் ஒரு குழப்படி நிறைய வரும். ஏன்னா அதில் கொஸ்டின் சொல்ல பாருங்க, யாழுடைய வகை, தெம்மாங்கு, அப்புறம் மேடை பேச்சு, இதெல்லாம் நம்மளே சர்ச்சையான விஷயங்களாக பேசியிருக்கோம். ஏன்னா புக்கிலே 2 விதமான சோர்ஸஸை தான் இருந்தது இந்த கொஸ்டின், நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் ஒரு ட்ரைபிள் வச்சு கேட்டாங்கன்னா இருக்கா, இந்த மகாபாரதமா, வால்மீகி அதோட ட்ரைப் வச்சு அந்த கொஸ்டின். அப்புறம் கீர்த்தனைகள் மெயினாக விக்கிபீடியாவில் ஒரு சோர்ஸ் இருக்குது. நம்ம ஸ்கூல் புக்கு இல்லை, என்னதான் ஸ்கூல் புக்கு சோர்ஸ் சொன்னாலும் Group 2ங்கிறது டிகிரி ஸ்டாண்டர்டு கொஸ்டின். அதனால் வெளியே இருந்தும் சோர்ஸை எடுத்துக்கிட்டு ஃபைனல் ஆன்சர் கீழே ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம். அடுத்து முஸ்லீம் லீகை தோற்றுவித்தவர் சர்ச்சையாக பேசணும். அடுத்து ஏன்னா அது 4-5 பேர் தோற்றுவித்திருப்பாங்க. ஆப்ஷனில் 4-5 பேர்லேயே 2 பேர் ஆப்ஷனில் இருந்தாங்க. அடுத்து ரொம்ப பெரிய கொஸ்டின்,
டெஸ்ட்ராயர் ஆஃப் சிட்டி, நகரங்களை அழிப்பவர் ருத்ரன், சிவன், எவ்வளோ கன்ஃபியூஷன் இருந்தது. இப்போ இந்த கொஸ்டின் நமக்கு இப்போ ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அப்போ இது நான் ரேண்டமாக பார்த்துட்டு இப்போ ஒரு 2 மினிட்ஸில் பார்த்துட்டு எழுதி வந்த கொஸ்டினே ஒரு 7 கொஸ்டின். ஓகேங்களா, இது எல்லாமே ஒரு 2-3 கொஸ்டின் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 அல்லது 7 கொஸ்டின் வந்து ஆன்சர் கீழே அப்படி இப்படின்னு ஃப்ளக்சுவேட் ஆகி தான் ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. இதனால தான் நான் டென்டேட்டிவ் கீ பார்க்கும்போது எனக்கு 148 வந்தது, ஆனால் இப்போ ஆன்சர் வரல, திடீர்னு உனக்கு ஆன்சர் வந்து குறைஞ்சிருக்கலாம், மார்க் குறைஞ்சிருக்கலாம். ஓகேங்களா, ஒரு சில பேர் டென்டேட்டிவ்க்கு பார்க்கும்போது எனக்கு 143 தான் வந்தது, இப்போ எனக்கு குரூப் 2 2A 2 ரிசல்ட்டுமே வந்திருக்கலாம். ஓகேங்களா, ஆன்சர் கீ திருப்பி உங்களுக்கு அட்வான்டேஜ், உங்களுக்கு சாதகமாக ஆன்சர் கீ மாற்றப்பட்டிருக்கலாம். ஓகேங்களா, சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு இப்படி தான் வந்து நடந்திருக்கலாம். அவங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேஷனில் பண்ணும்போது இப்படி தான் நடந்திருக்குது. ஓகேங்களா, இதனால தான் இந்த குழப்படி இருக்குது. அப்போது நமக்கு ரிசல்ட்டில் இவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு, ஏன்னா நீங்கள் நிறைய எந்த இடத்துல எந்த வீடியோஸ் வேணால் போய் பாருங்களேன். ஆன்சருக்கு இது சரி, நம்ம ரிசல்ட் வெளியிட்டதுக்கப்புறம் எல்லோரும் வீடியோ போட்டிருப்பாங்க, அந்த வீடியோக்கு இதை போயிட்டு பாருங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுடைய கதை இருக்கும். நம்மகிட்டையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லும்போது நான் இவ்வளோ போட்டால் எனக்கு ரிசல்ட் வரலை, இவ்வளோ போட்டிருக்கேன் சார், நார்மலாக போட்டிருந்தா நம்ம பசங்க நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 2A 2மே கிடச்சிருக்கு. ஓகேங்களா, பரவாயில்ல தான், நல்லதுதான், நல்ல விஷயம் தான். ஆனாலும் இது ஒரு சைடு பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் தானே. ஓகேங்களா, திருப்பி இந்த ஆன்சருக்கு பிரச்சனைக்குள்ளேயே பசங்க இருக்கும்போது நம்பிக்கை குறையுது. சரி பார்க்குறேன் இனி ஒரு காலங்களில். ஓகேங்களா, இப்போ இதுதான் வந்து குரூப் 2Aக்கான ஒரு டென்டேட்டிவான கட் ஆஃப் தான். இது நம்ம அஃபிஷியலாக சொல்ல முடியாதுல்ல, நம்ம சர்க்கிளில் இருந்து பார்க்கும்போது இந்த ரேஞ்சுக்குள்ளே எடுத்த மாணவர்கள் குரூப் 2Aல ரிசல்ட் கிளியர் பண்ணி போயிருக்காங்க. குரூப் 2க்கு நான் பேச வரல, சரிங்களா, குரூப் 2Aல மட்டும் தான் நான் பேசுகிறேன். குரூப் 2Aல இந்த ரேஞ்சுக்கு இருக்க மாணவர்கள். அப்போ ஜென்ரல் ஓசி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு 150 மேலே ப்ளஸ் தான். அதே 153 156 வரைக்கும் எடுத்த மாணவர்கள். இது எல்லாமே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்ப்பா. திருப்பி சொல்கிறேன், கமாண்ட் வந்து கேட்பாங்க எல்லாரும், சார் கொஸ்டினாக மார்க்கானு. ஓகேங்களா, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. ஓகே, எம்பிசி சரி, ஓசி சொல்லும்போது 153 156. அடுத்து பிசி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 146 140 சரி 150 வரைக்கும். ஓகேங்களா, ஒரு சில பசங்கள்லாம் 150 49 அந்த ரேஞ்சு கிளியர் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பசங்க கேட்கும்போது சார் டென்டேட்டிவ் கீ வச்சு பார்க்கும்போது எனக்கு 148 வந்திருந்தது பிசியில், எனக்கு வரலன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ இதுவாகவும் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு இதுவாக இருக்கலாம். அதுதான் நான் சொன்னது ஆன்சர் கீ மாறுறதை வச்சு. ஓகேங்களா, அடுத்து பிசிஎம் இதெல்லாம் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம் அப்படி சொல்லிடுறோம். அடுத்து பிசிஎம்மில் ஓகேங்களா 142 145 தான் வந்துருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து கிளியர் கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க ஆன்சருக்கு. இதே அடுத்து வந்து எம்பிசி சொல்லும் போது எப்பவுமே பிசி எம்பிசி கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்ச் தான் இருக்கும். கட் ஆஃப் 146 to 149 இருந்திருக்கலாம். அடுத்து எஸ்சியில் பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ். மெயில் கேண்டிடேட் ஓகேங்களா, இது என்னென்னா இந்த ஃபீமேல் மெயில் கேண்டிடேட்டை தாண்டி பிஎஸ்டிஎம் அதெல்லாம் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா குரூப் 4 பார்க்கும்போது பிஎஸ்டிஎம் மேஜர் ரோல் கிடையாது. எல்லாருமே 10th மேக்ஸிமம் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. டிகிரியில் வந்து ஒரு சில பேர் மட்டும் தான் தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க. அதனால் பிஎஸ்சிஎம் பொறுத்த வரைக்கும் எல்லா கேட்டகரியிலையும் ஒரு 3-2 மார்க் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாமே நான் எழுதி கொடுக்குறேன் நான் பிஎஸ்டிஎம் தான். ஓகேங்களா, அப்போ எஸ்சியில் சொல்லும்போது 142 143. அடுத்து எஸ்சிஏல 137 141. ஓகேங்களா, அந்த ரேஞ்சில். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 133 135 130 அந்த ரேஞ்சில் எடுத்துட்டு போட்டிருக்கவங்க நிறைய பேர் குரூப் 2A வரை கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ரைட். இதுதான் வந்து நம்ம சரௌண்டிங்கில் கேட்குற வரைக்கும் இருக்கக்கூடியது. ஒரு சில பேருக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து நான் இவ்வளோ போட்டிருந்தேன் சார் டென்டேட்டிவ் வச்சு, ஆனாலும் எனக்கு வந்து வரலை அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது அஃபிஷியல் ஆன்சருக்கு எப்போ சார் ரிலீஸ் பண்ணுவாங்க ஃபைனல் ஆன்சருக்கு? அது இப்போ ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ன கதறினாலும் அது கடைசி எப்போ எக்ஸாம் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபைனல் ஆன்சருக்கு. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் டிஎன்பிசி மாற்றிட்டாங்க வச்சுக்கோங்களேன், கோடி கும்பிடு. ஓகேங்களா, நல்லா புண்ணியமாக போகும்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஏன்னா நமக்கே ஒரு திருப்தி இருக்கும்ல, சரி ஆன்சருக்கு இதுதான் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். ஆனால் இங்கே என்ன நான் போட்டதை வச்சு இங்கே என்ன திருத்துனாங்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்குது. பார்க்கலாம், மாற்றங்கள் எவ்வளவோ மாறிக்கிட்டு இருக்குது, சிலபஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. அதோட இதையும் மாற்றினா நல்லது தான். இனி ஒரு காலங்களில் பார்க்கலாம். தேங்க்யூ.